வணக்கம் மக்களே, இது டெக் ஃபோக்கஸ். நான் உங்கள் டெக் ஃப்ரெண்ட் ஆர்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து JioFi3 வந்து அன்பாக்ஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து பேட்ரி பேக்கப் ரொம்ப அதிகம், 2600 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்பீடும் அதிகமாக இருக்குன்றத நம்புகிறேன். எப்பவுமே டாங்கலில் பொறுத்த வரைக்கும் 2 to 4 Mbps தான் வரும் மேக்ஸிமம். ஸோ இந்த JioFi3 வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எந்த டிவைஸை யூஸ் பண்ணி வேணால் இந்த JioFi டிவைஸை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆப்பிள், ஐபாட் எதுவாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த JioFi டிவைஸோட பின்னாடி வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஃபோட்டோவை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வைஃபை ஆன் பண்ண உடனே அந்த JioFi டிவைஸோட இது SSID காமிக்கும், நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு வந்து JioFi டிவைஸோட பேட்ரி எடுத்த உடனே அதுக்கு பின்னாடி இருக்க பாஸ்வேர்டு தான். ஸோ அதை போட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ் வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஒர்க் வந்து இப்போ வந்து JioFi டிவைஸ்லேயே கொடுத்துருக்க ஒரு சைட்டோட நேம் கொடுத்துருக்காங்க, JioFi லோக்கல் HTMLன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். நம்ம நார்மலாக கூகுள், சஃபாரி எதில் வேணால் யூஸ் பண்ணலாம் அதை. ஸோ அதை வந்து அந்த யூஆர்எல்லை வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த யூஆர்எல்லை என்ட்ரி பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டு இந்த JioFi லோக்கல் HTML கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட JioFiயோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதாவது வைஃபை நேம் அண்ட் வைஃபை பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின் பாஸ்வேர்டும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் லாகின் இருக்கும். ஸோ அதை லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பாஸ்வேர்டும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே அட்மினிஸ்ட்ரேட்டர் தான்.
ஸோ அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஸோ இப்போ இது லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா நெட்வொர்க்கு இதில் போகணும். நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்மளுக்கு வைஃபை கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இதில் வைஃபை கான்ஃபிகரேஷன் போயிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எனேபிளில் இருக்கும். நெட்வொர்க் நேம் தான் நம்மளுக்கு நம்ம டிவைசஸ்லாம் காட்டுற வைஃபை நேம். ஸோ அது நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஈவன் நம்ம நேமை கூட வச்சுக்கலாம் அதெல்லாம். ஸோ அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டும் நம்ம மாற்றிக்கலாம் இதுலேயே. ஓகே, அதுக்கப்புறம் இதில் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்லீப்பர் மோட் டைமரும் இருக்குது, ஸ்லீப் ஆஃப்டர் 30 minutesன்னு. ஸோ நம்ம அதை வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுக்குன்னா வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 30 minutes கழித்து அது ஸ்லீப் ஆகிடும், அதாவது தூங்கிடும். திருப்பி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல்னா 30 minutes இல்லாமல் 1 hour கூட இருக்குது, ஆஃப்டர் 1 hour ஸ்லீப் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாஸ்வேர்டு இப்போ செட் பண்ணிட்டேன். இது நான் 8 digit பாஸ்வேர்டை போடணும். ஸோ 8 digit போட்டாச்சு. ஸ்லீப்பர் மோடும் சேஞ்ச் பண்ணிட்டேன் 60 minutesக்கு. ஸோ ஓகே, இப்போ சேவ் கொடுத்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, சேவ் ஆகிடும். நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்க வைஃபை கட் ஆகிடும், ஏன்னா நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கட் ஆகிடும். திரும்ப நம்ம வைஃபையோட செட்டிங்கில் போயிட்டு நம்மளோட பாஸ்வேர்டை இப்போ நம்ம மாற்றின நியூ நேம் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டு நம்ம இப்போ என்ன பாஸ்வேர்டை நம்ம கான்ஃபிகர் பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துடணும் அதில். ஸோ அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடும். செட்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஆர்விஸ் ஜியோஃபைன்னு கொடுத்தேன். ஸோ அது கீழே வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போடணும், நம்மளோட நியூ பாஸ்வேர்ட். போட்டாச்சு, அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சேரும். நன்றி நண்பர்களே.